நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் இருப்பதாக பொய்க்கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், சோமசுந்தரம் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். நீட் நுழைவுத் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்வோம் என்று பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மு.க. ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் பேருந்து நிலையம் எதிரே திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் கைகளில் மெழுகுபர்த்தி ஏந்தியும் திமுக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அதிமுக மாணவரணி நிர்வாகிகள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கரூர் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் முன்னாள் கரூரில் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகள் புகைப்படங்களுக்கு முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவரணி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் தஞ்சை பனங்கல் கட்டிடம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்வோம் என்று திமுக அரசு அளித்த பொய் வாக்குறுதியை நம்பி உயிர் நீத்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மாநகர செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் ஆர். காந்தி, தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர், வடக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவ மாணவிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகே திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும், பெண்கள் மற்றும் இந்து மத அடையாளங்களை கொச்சைப்படுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளின் புகைப்படங்கள் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய தவறிய தமிழ்நாடு அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாணவரணி செயலாளர் பாக்யராஜ், அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு, முன்னாள் அமைச்சர் மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு அதிமுக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி. மகேந்திரன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ரேவதி குமார், மாவட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே அஇஅதிமுக மாணவரணி சார்பில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று பொய் வாக்குறுதி அளித்த திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் மேயர் மருதராஜ், திண்டுக்கல் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.